ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ் கிளாஸில் caston ஸ்டிச் ஆரி ஒர்க்கில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த caston ஸ்டிச்சை நம்ம புட்டா மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாத்தில் ஒரு டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 லீவ்ஸ் ட்ரா பண்ணி அதில் நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்த ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த 3 லீவ்ஸையும் ஆரி ஸ்டிச்சால் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் ரோஸ்க்கு நம்ம caston ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற ஷேப்ஸ், டிசைன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீயாக இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி ஆன்லைனில் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்த ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி 3 லீவ்ஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். பார்டர் லைனில் ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 லீவ்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் ரோஸ் போடுறதுக்கு நார்மல் நீடில் சில்க் த்ரெட்டில் 4 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். அடியிலேருந்து நம்ம நீடில் மேல் பக்கமாக பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை புல் பண்ணி மறுபடியும் நீடில் மேலிருந்து கீழ்ப்பக்கமாக வர மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி நீடில் ஃபுல்லாக புல் பண்ணாமல் நீடில் ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நம்ம த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி நாட்ஸ் போடணும். மறுபடியும் சொல்கிறேன், நீடில் மேல் பக்கமாக புல் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலிருந்து கீழ்ப்பக்கமாக வர மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி ஃபுல்லாக நீடில் வெளியில் புல் பண்ணாமல் ஒரு கையால் நீடில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நம்ம த்ரெட்டை பூ கட்டுற மாதிரி ரொட்டேட் பண்ணி நீடில் சுற்றி போடணும். நீடில் சுற்றி போடுற நாட்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த நாட்ஸை போட்டுட்டு ஒரு கையால் நாட்ஸை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நீடில் மேல் பக்கமாக புல் பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் கீழ்ப்பக்கமாக பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணணும். அப்படி புல் பண்ணும்போது நமக்கு ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே ப்ராசஸில் நமக்கு ரோஸோட சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராக்டிஸ் கிளாஸஸில் ஒவ்வொரு டிசைனாக செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஸ்டிச்சஸ் அண்ட் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நம்ம கிராஸ் லைனில் போட்டு ரோஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கிராண்டான ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்லீவ் பார்ட்லேயும் பாடி பேக் சைட்லேயும் புட்டாஸ் மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிராண்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.